ஓகே, நான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் எங்களை பற்றியெல்லாம் சொன்னீங்க, நாங்களும் உங்கள்கிட்ட சொன்னோம். ஸோ இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் எப்படி இது ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ வருஷமாக இது பண்ணுறீங்கலாம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இது வந்து நம்ம யூடியூப் ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பமே வந்து நம்ம டிக்டாக்ல வந்துக்கிட்டு வீடியோ பண்ணி டிக்டாக்லேயே நம்ம நிறையா மக்கள் மனசை கவர்ந்து அதுக்கப்புறம் யூடியூப் வந்து அதன் மூலமாக இன்றைக்கி உங்கள் மீனவன் அந்த கடை இதை ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. சூப்பர். அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளர்ந்துருக்கீங்க, அது சோஷியல் மீடியா மூலமாக. கண்டிப்பாக. சரி, உங்களோட முதல் வீடியோ எப்படி எந்த அளவுக்கு ரீச் இருந்தது, அதுக்கப்புறம் எந்த வீடியோ வந்து உங்களை இன்னும் பிரபலப்படுத்துச்சு? முதல்ல வந்து நம்ம டிக்டாக்ல வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து சும்மா விளையாட்டாக சும்மா பாட்டுக்கு சினிமா பாட்டுக்கு வாய்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிருந்தேன். அது வந்து பெருசாக ரீச்சே கிடையாது. அப்போ வந்து நான் டெய்லி கடலில் மீன் பிடிக்கும் போதெல்லாம் நம்ம கடல் சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு நினைக்கும்போது இந்த கடலுக்குள்ளே ஒரு சுறாவை பாஞ்சு பிடிச்சேன். அதை வந்து அப்படியே ஒரு சினிமா பாட்டு கொம்பன் சூறா வேட்டையாடும் அந்த சாங்கை போட்டேன்னா அது வந்து சரியான ரீச் ஆகிருந்துச்சு. மில்லியன் கணக்கில் பார்த்தாங்க அந்த வீடியோவை. மக்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஃபாரின் வெளிநாடுகள்லாம் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நம்ம தமிழ்லாம் நான் இன்றைக்கி பண்ணி பார்த்ததில்லை இந்த மாதிரிலாம். நீங்கள் பண்ணுறீங்க, எங்களுக்கு ரொம்ப நல்ல ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நிறையா சப்போர்ட் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பிரான்ச்சஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறீங்களா? இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 இடத்துல உங்கள் மீனவன் கடை இருக்குது. எப்படின்னா இது ஆரம்பமானது நம்ம வந்து கடல் தினமும் நல்லா உயிரோட ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிக்கிறது. இந்த மீனை பிடிச்சி நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா, அப்போ மக்கள்லாம் கேட்பாங்க, என்னென்னா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த மாதிரி மீன்கள்லாம் எங்களுக்கு வராது, எங்களுக்கெல்லாம் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் தான் ஆகும், ரொம்ப பழசாக கிடைக்கி, நல்ல மீன்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம இதை எப்படி மாற்றி அமைச்சு நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம மீன் பிடிக்கிறோம்னா நம்மளே உடனே கொண்டு போனோம்னா மக்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடலாம். இதை தாண்டி ஒரு 4 பேர்கிட்ட கைமாறும்போது அந்த மீன் மக்கள்கிட்ட போகும்போது ரொம்ப பழசாயிரும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு கடை செட் பண்ணி நம்மளே நேரடியாக மீனை கொண்டு போய் கொடுத்தோம்னா 24 மணி நேரத்தில் மக்கள்கிட்ட மீனை கொடுத்துடலாம். நம்ம பிடிச்ச மீனை அதே ப்ரெஸ்னஸ்லேயே மக்கள்கிட்ட கொடுத்துடலாம் முடிவு பண்ணி முதல் நாங்கள் திருப்பூரில் ஆரம்பித்தோம். எங்களுடைய அதில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கடை வந்து அந்த வடிவம் பண்ணும்போது சும்மா ஏதோ சாதாரணமாக இல்லாமல் ஒரு ஷோரூம் வடிவில் ஒரு மீன் கடைன்னு சொல்கிறதா தான் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அதை வந்து ஒரு ஷோரூம் மாடலில் ஒரு வித்தியாசமாக நம்ம கொடுக்கணும். மீனையெல்லாம் ஒரு கண்ணாடி பாக்ஸுகளை வைக்கணும், எந்த ஈயுமே மீனில் ஒட்டக்கூடாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மக்கள்கிட்ட கொடுக்கணும். மீனை கட் பண்ணுற இடம் வந்துக்கிட்டு அந்த மீனை கட் பண்ணணுன்னு பார்க்க ஆசைப்படுவாங்க. இப்போ மீன் நிறைய பேர் கட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு அதை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு ரத்தம் தெரியக்கூடாது அவங்க அந்த மீன் வெட்டுறது. அப்போ அவங்க பார்க்கலாம் கண்ணாடிக்குள்ளேயே இங்கிட்டு மீன் கட் பண்ணுற மாதிரி அவங்க அங்கிட்டேருந்து என்ன மாடலில் எங்களுக்கு எப்படி கட் பண்ணி வேணும், அவங்க எந்த மாதிரி சமைக்கிறது கட் பண்ணி வேணுனாலும் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி பல ஐடியாவில் வந்துக்கிட்டு நம்ம கடை ரெடி பண்ணணும்னு சொல்லி பண்ணோம். அது வந்து பண்ணும்போது ஒரு சாதாரண கடையை விட ரொம்பவே செலவுகள் அதிகமாக வந்துச்சு. ஆனால் அவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம ஒரு மீன் கடைக்கு செலவு பண்ணுறோம், மீன் வந்து 2 நாள் சரியில்லாமல் கவனிச்சா அழுகி போயிடும். அப்போ நமக்கு பெரிய லாஸை சந்திப்போம். அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை நம்பி எப்படி நம்ம இவ்வளோ பெரிய முதலீடு செய்கிறோம் அப்படின்னு ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் முதல்ல அங்கே ஆரம்பித்தோம். மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் கொடுத்து அந்த கடையை ரொம்ப வெற்றிகரமாக ரன் பண்ணுற அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சக்ஸஸ் தான் இன்றைக்கி நமக்கு 21 வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ கடை மட்டும்தான் வச்சுருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஆர்டர் கொடுக்கறது, யாராவது ஆர்டர் எடுக்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய திருமண ஆர்டருக்குலாம் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி நீங்கள் வந்த அன்றைக்கி கூட ஒரு கல்யாணத்துக்கு 500 கிலோ பல்க் ஆர்டர் கொடுக்குறோம். 500 கிலோ ஒரே ஒரு திருமணத்துக்கு. இந்த மாதிரி திருமண ஆர்டர்கள்லாம் நாங்கள் நிறையா கொடுக்குறோம். அது எப்படின்னா நம்ம அங்கங்கே நமக்கு எங்கே கடை இப்போ கோயம்புத்தூரில் 2 இடத்துல இருக்குது கடை. இப்போ சரவணம்பட்டி வடவள்ளி இந்த 2 இடத்துல நமக்கு கடை இருக்குது. இப்போ சென்னையில் வந்து பள்ளிக்கரணை இன்னும் நிறைய இடங்கள் வரப்போகுது. இப்படி எந்த சிட்டி இப்போ திருப்பூரில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, பொள்ளாச்சி, இப்படி நிறைய இடங்களில் இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள கடையில் அந்த ஏரியாவில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள கடையை அவங்க வந்து ரீச் பண்ணாங்கன்னா நமக்கு அவங்க எந்த மாதிரி கேட்டாலுமே நம்ம அந்த மாதிரி மீன்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கல்யாண ஆர்டர்லாம் வருது அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, எப்படி நான் டெலிவர் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க, இதெல்லாம் அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக ஆப் வச்சுருக்கீங்க? ஆமாம், நம்மள்ட்ட வந்து ஐலோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஐலோ ப்ளே ஸ்டோர்லாம் இருக்குது.
அதுலேயுமே நமக்கு வந்து இப்போ எங்கெங்கே கடை இருக்குது 21 கடையில் இருக்கா அந்த ஊரில் வந்துக்கிட்டு அவங்க இந்த அப்ளிகேஷனில் அவங்க டவுன்லோட் பண்ணாவே அவங்களுக்கு இத்தனை கிலோமீட்டரில் இங்கே நீங்கள் வாங்கிடலாம்னு சொல்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷனில் நம்ம வச்சுருக்குறோம். அதுமாதிரி அதுலேயுமே கல்யாண ஆர்டர்கள்லாம் இதெல்லாம் எடுத்துக்கிறலாம் அந்த ஐலோ அப்ளிகேஷனில். எவ்வளோ பேர்னா இருக்காங்க மொத்தம் உங்கள் மீனவன் டீமில் இப்போ வந்து நம்ம உங்கள் மீனவன் சொல்லி பார்த்தா இப்போ உங்கள் மீனவனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே 200 பேர் இந்த உங்கள் மீனவனில் ஒர்க் பண்ணுறாங்க. எப்படி உங்கள் மீனவன் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு தோணுச்சு? உங்கள் மீனவன் அப்படின்னா நான் ஒரு மீனவன், நாங்கள் பரம்பரையாகவே ஒரு மீனவன். எப்படின்னா அவங்களுடைய எங்கள் தாத்தா முப்பாட்டு எல்லாருமே மீனவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் நான் ஒரு மீனவன். நான் வந்து உங்கள்கிட்ட அறிமுகமாகும்போது எப்படி அறிமுகமாகலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒவ்வொன்றா சொல்லி பார்த்தேன். அதில் கமெண்ட்லேயே இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்கள் மீனவன் அப்படின்னு உங்கள்கிட்ட அறிமுகமாகும்போது நான் உங்கள் மீனவன். ஒரு டைம் சொல்லி காமிங்கண்ணா, நீங்கள் எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்கிறது. வணக்கம் உங்கள் மீனவன், இப்படி தான் நம்ம வந்துக்கிட்டு இதுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? நிறையா. இப்போ உங்கள் மீனவன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சிக்கு நடுவில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் உங்களோட ஸ்ட்ரகிள் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவீங்கண்ணா? நாங்கள் வந்து எல்லோரும் நம்ம வளர்ச்சியை எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த வளர்ச்சிக்குள்ளே நம்ம உள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு சின்னதாக இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் ஊரில் நாங்கள் மீன் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உள்ளே நுழையிறதுல இருந்து அதை நாங்கள் மக்கள்கிட்ட கொடுக்குற வரைக்கும் மிகப்பெரிய கஷ்டம் அடைஞ்சோம். ஏன்னா இப்போ மீன் நாங்கள் உள்ளே எடுக்க போகிறோம்னா ஒரு கடற்கரையில் மீன் எடுக்க போகும்போது ஒருத்தவங்க வளர்கிறாங்க அப்படின்னா அதை தாண்டி அதுக்கு முன்னே வளர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க விலையை ஏற்றி விட்டு நம்மளை கடற்கரையில் நிற்க விடாமல் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம ஒரு மீனை நம்ம கடற்கரையில் ஏலங்குறி தான் எடுக்கணும். அப்போ அந்த விலையை வந்து அவங்க ஏற்றுவாங்க அதிகமாக. ஏன்னா இவன் எவ்வளோ நாள் நிற்பான்னு பார்ப்போம், இவனை வந்து நம்ம ஏற்றி விட்டோம்னா இவன் கொஞ்சம் நாளில் நட்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் விட்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி விலையை அதிகப்படுத்தி விற்க வைப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் மோதி எங்கள் ஊர் கடற்கரையில் எங்களை சொந்த ஊரில் போடவே முடியாமல் பல பிரச்சனைகளை சந்தித்தோம். அதுக்கப்புறம் சொந்த ஊரில் ஒரு கம்பெனி போட்டு கரண்ட் வாங்குறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 மாதம் அலைஞ்சோம். கம்பெனி கட்டிட்டோம், எல்லாமே முடிஞ்சுட்டு. ஆனால் எங்களுக்கு வேலை பார்க்கணும், கரண்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் கரண்ட்டுக்கு ரொம்பவே சிரமப்பட்டோம். அதுக்கப்புறம் லோனுக்கு இன்னும் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகிட்டோம் நாங்கள் பிஸ்னஸ்ஸு. 1 ரூபாவோட லோனு வாங்காமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை நாங்கள் ரன் பண்ணுறோம். அதுக்காண்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கும் ஏறி இறங்கணும். அவங்க ஒன்று நீங்கள் ரொம்ப அனுபவமான பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், இல்லைன்னா நிறையா சொத்து வச்சுருக்கணும், அப்போ தான் நாங்கள் லோன் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் லோன் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக நீங்கள் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இப்போ நீங்கள் ஏதாவது சொத்து மதிப்பு காமிங்க உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மீனவன், நமக்கெல்லாம் இங்கே இருக்கிறோம்னா அது வந்து எப்படின்னா கடற்கரையோரத்தில் இருக்கிற எல்லா மீனவர்களுமே அந்த இடங்கள் வந்து அரசாங்கத்தால் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை வந்து விற்கவோ வாங்கவோ சொத்தாவோ காட்ட முடியாது, அது மீனவர்களுக்கான இடம். அப்படிலாம் வந்து இருக்கும்போது எங்களால் சொத்து காட்டு எதுவுமே லோன் வாங்க முடியல. இதையெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்து போராடி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். பார்க்குறவங்களுக்கு இப்போ உங்கள் மீனவன் சாதாரணமாக வளர்ந்த மாதிரி தெரியும். இன்னுமே எங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் ரீதியாக ரொம்பவே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி கடற்கரையில் நம்ம மீன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம கடனாக வாங்கினா ஒரு விலை கிடைக்கும், கை காசு கொடுத்தா ஒரு விலை கிடைக்கும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கடற்கரையில் நமக்கு வண்டி நிப்பாட்ட கூட இடம் கொடுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து 7 வண்டி, அன்றைக்கி ஒரு வண்டி நாங்கள் வச்சுருக்கும்போது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கி வந்து நாங்கள் போட்டோம். இந்த ஓட்ட வண்டியை போடுறதுக்கு ஏன்டா சண்டை ஓடுறிய கடைக்காரில் அப்படின்னு எங்களை அவ்வளோ ஏளனமாக பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள்கிட்ட 7 வண்டிக்கிட்ட நாங்கள் சொந்த வண்டியாக வச்சுருக்குறோம். அதே மாதிரி நாங்கள் மீனை வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு அழகாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ நாங்கள் வந்து மீனை வந்து ஒரு கண்ணாடி பீஸ் எல்லாம் கொடுப்போம், இப்படி கட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே ஹைச்சீனாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்துக்கிட்டு அரசாங்கத்தில் எங்கள் கடையில் வந்துக்கிட்டு ஒரு விருதே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இவங்க மீனை ரொம்ப ஹைஜீனாக கொடுக்குறாங்க, மக்களுக்கு சுத்தமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து எங்கள் மீன் நாங்கள் கொடுக்குற முறையை நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஆனால் மீன் வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து நமக்கு ரோட்டில் போட்டு முச்சு தான் கொடுக்குறாங்க. நம்ம காலில் போடுற செருப்பை கூட ஷோரூமில் கண்ணாடி ஷோரூமில் கொடுத்துட்டாங்க. ஆனால் சாப்பிட்ற மீனை காலுக்கு கீழே தான் போட்டு விற்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி ஷோரூமில் கொடுக்கணும்னு சொன்ன ஐடியா வந்து நிறைய பேருக்கு பிடிச்சனால பாராட்டினாங்க, விருது கொடுத்தாங்க. விகடனில் ஒரு முழு ஆர்டிக்கிள் எப்படி போட்டாங்கன்னா
மொய்க்கும் மீனை கண்ணாடி ஷோரூம்பில் வித்த உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லி ஒரு முழு அந்த மாதிரி வந்து சூப்பரான அவங்க ஒரு ஆர்டிக்கிளே எழுதி ஒரு முழுசாக வெளியிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது இதெல்லாம் வந்துக்கிட்டு எங்களை ஏளனமாக பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துக்கிட்டு ஒரு பதிலடி தான். இப்போது இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டத்துலேருந்து இவ்வளோ வெற்றியும் நீங்கள் கண்டுட்ருக்கீங்க. இதுக்கு அடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணலான் இருக்கீங்கண்ணா? இதுக்கடுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நகரல் என்னதுன்னா, நாங்கள் வந்து நல்ல ஒரு கடல் உணவகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அடுத்த பிளானு. அதை நாங்கள் அழகாகவே வந்துக்கிட்டு நகர்த்தி கொண்டு போகிறோம். விரைவில் அதை வந்து மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அந்த விஷயத்தை. கண்டிப்பாக நிச்சயமாக கொண்டு வந்துடலாம். அண்டு எங்கள் டீம் சார்பாக, இங்கிலீஷ் பார்ட்னர் டீம் சார்பாக உங்களுக்கு இப்போவே நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி. நல்லபடியாக உங்களுக்கு அந்த கடையெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் மேலே மேலே வளரணும்ண்ணா. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. நன்றி.